Morning guys, hope everyone are fine. So நேற்றுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நேற்றுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து வால்பாறைன்னு பொள்ளாச்சி வர வேண்டிய நிலைமை. வால்பாறை இறங்கும் போது 2 யானை இருக்குன்னு சொன்னதுனால டைவர்ட் பண்ணி விட்டாங்க பைக்கர்ஸை. இன்னொன்று வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வரவையில் ஆனால் ஒரு 7-8 யானையை பார்த்தோம். பட் அதெல்லாமே கூட்டத்தோடு இருந்ததுனால பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனை, டைவர்ட் ஆனதுனால கிட்டத்தட்ட 6-7 ஹவர்ஸ் ரைட் ஆகிடுச்சு. வேறு வால்பாறைன்னு பொள்ளாச்சி வரதாருன்னா எங்களுக்கு 1.5 மணி தான் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனால் கிட்டத்தட்ட 6-7 மணி ஆச்சு. ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் வினோடு சேலம் வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 1.5 மணி நைட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தூங்கியாச்சு. அப்புறம் காலையில் எழுந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு வினோடு தோட்டத்தில் வந்து அங்கே பாருங்கள் நெல்லிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். அநியாயத்துக்கு நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அதை நம்ம ராகுல் தான் இதில் எக்ஸ்பெக்ட் நெல்லிக்காய் பிடுங்கி போடுறதில்ல. ஆமாம், ஓகே. நம்ம வினோட வீட்டில் தோட்டத்துலேருந்து நெல்லிக்காய் அப்புறம் இளநீ, நல்லா ஒரு நல்லா ஸ்வீட்டான இளநீ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போது பேக் டு சென்னை கைஸ். வெக்கேஷன் இஸ் ஓவர். ஓகே, ஸோ அப்போ பேசினது தான் லைக் வி என்ஜாய்ட் வால்பாறை. தோ கம்மியான இடம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அனிமல்ஸோட மூமெண்ட்டை. தோ கம்மி லொக்கேஷன் தான் பார்க்க முடிச்சு பிகாஸ் யானையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால. பட் இருந்தாலும் நிறைய லொக்கேஷன் பார்த்தோம். இப்போதைக்கு ரொம்ப சூடு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வேர்த்து கொட்டியிருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ காற்று படும்போது சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஹோல் ரைடு டப்புன்னு முடிச்சிடலாம். ஓகே பாய் வினோ, டேக் கேர். நான் போயிட்டு கூப்பிட்றேன் உனக்கு. வா. ஸோ வினோவுக்கு ஆரி குட் பாய் சொல்லியாச்சு. அவர் இப்போ அவர் வீட்டுக்கு போயிடுவார். இங்கே தான் இருக்குது அவர் வீடு, இந்த சைடில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னும் 6 hours 10 minutes எடுக்கும். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 374 கிலோமீட்டர்ஸு. ஈவினிங் பை 4:52 தான் ரீச் ஆகும். நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் விட்டு கொஞ்சம் லாங்காக எடுக்கலான்னு இருக்கோம். 12 to 1 வரைக்கும். சேலம் தாண்டி சின்ன சேலமே தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போது திண்டிவனத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அடுத்த பிரேக்கு. லஞ்ச் நல்லா நிறைய சாப்பிட்டாச்சு. நிறைய டீஹைட்ரேஷனுக்கு தண்ணி நிறைய குடித்தாச்சு. ஸோ ஃபுல் எனர்ஜியோடு திருப்பி போயிட்டுருக்கோம். வெயில் அவ்வளோக்கா தெரிய மாட்டேது, ஏன்னா ஆல்ரெடி வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த காற்று அடிக்கும் போது அந்த சிலுப்பு இருந்துகிட்டே இருக்குது வேர்வையோடு. ஸோ அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போது திண்டிவனம் க்ராஸ் பண்ணியாச்சு. விழுப்புரத்துக்கு இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரத்துலேருந்து இப்போ ஒரு ஸ்டாப் எடுத்தோம். திண்டிவனத்துக்கு விழுப்புரத்துக்கு நடுவில் ஒரு ஸ்டாப் எடுத்து கொஞ்சம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். ஸோ தட் வயர் ஹைட்ரேட்டடாகவே இருக்கட்டும். தண்ணி குடித்தோம், ஜூஸ் குடித்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கப்புறம் டைரெக்டாக we are going to Chennai.
at last நம்ம ஊர் சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் கிளம்பின்றது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10:30. கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்தோம், லஞ்ச் எடுத்தோம், கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தோம். பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டைம் கரெக்டாக 6:22 தாம்பரத்தில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் home sweet home. My family is waiting to see me. Thank you so much guys for all the love and support. I hope all have a great day, and people riding, ride hard, ride safe. I'll catch you up soon. Until the next video, it's goodbye from Bharat. Peace out. Console தெரியுதா தெரியல, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1469.4 total kilometers வால்பாறையோட ரைடுக்கு. At last வீட்டுக்கு ரீச் ஆச்சு. I'm super excited, and thank you so much Vinu, Vivek, Gautam, Velan and Rahul for joining this ride. It was fun, it was amazing, had a great time. So let's catch up in the next ride soon. Until then, thanks so much and stay safe. Bye.